வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு பதிவு நானும் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நார்மலாக வாழ்க்கையில் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு பண்பான குணம், அரிதான குணம். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களை வெகுளி அப்படி என்றும் அப்பாவி என்றும் கேலியும் கிண்டலும் செய்வார்கள். இன்னசென்ட்டாக இருப்பவங்கள மற்றவர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப மென்மையாகவும் பேசி பழகுவாங்க. அவர்களின் பேச்சு உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும். பொய் கலப்பு என்பது சிறிதும் இருக்காது. ஆனா இந்த உலகம் அவர்களை பலவீனமாக நினைக்கும், ஏமாற்றவும் செய்யும். அப்படி அவர்கள் ஏமாற்ற நினைப்பவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. இன்னசென்ட்டாக இருப்பவர்கள் காலத்தின் செல்ல பிள்ளைகள். காலம் மட்டும் இல்ல, கடவுளின் செல்ல பிள்ளைகளும். அவர்கள் யாரு கெடுதல் நினைச்சாலும் காலமும் சரி கடவுளும் சரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. அவர்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு மறைமுகமா உதவி செஞ்சு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட உதவிகளை நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் கைகளில் கிடைச்ச பாதுகாப்பா இருக்கக்கூடிய நபர்கள் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டா, இன்னசென்ஸ் இஸ் a பியூட்டிஃபுல் குவாலிட்டி. தேங்க்யூ.